ரிதம் படத்தினுடைய பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாச்சு. தனியாக தன்னந்தனியை வந்து அப்போ இன்னும் செம ஃபேமஸ்ஸு. எல்லா பாட்டுமே, ஏன்னா நீர் நிலம் ஆகாயம் காற்றுங்கும் பொழுது பஞ்சபூதங்களில் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து செம ஃபேமஸ் ஆச்சு. நிறைய கேசட்டுகள் விட்டு தீர்ந்துச்சு. ஸோ 3 லட்சத்துக்கு மேலே கேசட்டுகள் விட்டு தீர்ந்ததுனால பிரவீன் நடராஜன் இதுக்கு வந்து ஒரு பெரிய விழாவை எடுத்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி படம் வந்து இந்த வெற்றிக்கான ஒரு வேகத்தை வந்து படம் கொடுத்துச்சா அப்படின்னா கொஞ்சம் தொய்வு தான். பட் அதனால தான் இந்த கொண்டாட மறந்த படம் அப்படின்ற கேட்டகரியில் இந்த படத்தை வந்து எடுத்துன்னு வரேன். இந்த படம் வந்து ரொம்ப 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 நீட்டாக ஒரு மனித உணர்வுகளை வந்து எல்லாத்துக்குமே ஒரு காரணம், லாஜிக்கலி இவன் ஏன் மறுத்தா, இவன் ஏன் மறுக்கலை, எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கலான ஒரு காரணத்தோடு தான் இந்த படம் வந்து இயங்கியிருக்கும். பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் இந்த படத்தில் கிடையவே கிடையாது. லாஜிக்கலாக ஒரு கேரக்டரும் என்ன செய்யணுமோ அதை தான் கரெக்டாக செஞ்சுருக்கோம். மிஸ்டேக்காக எதுவும் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய சிறப்பு. ஆனாலும் இந்த படம் வந்து கொண்டாடப்படலை பெரிய அளவில் அப்படின்றதுல எனக்கு வருத்தம் இருக்குது. கிரிட்டிக்ஸ்லாம் இந்த படம் நல்லா இருக்குன்னாலும் கூட பொதுமக்கள் இந்த படத்தை இன்னும் சேர்ந்து கொண்டாடி இருந்தால் இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கும் அப்படின்னு